செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரே ஒரு ஏடிஎம் இயந்திரம் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளதால் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவீன். வணக்கம் நவீன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பேருந்து நிலையமானது டிசம்பர் மாதம் துவங்கப்பட்டதிலிருந்து ஏடிஎம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்தது. அதன் பிறகாக 2 ஏடிஎம்கள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டது. இந்த 2 ஏடிஎம்களில் ஒரு ஏடிஎம் பழுதடைந்த நிலையில் தற்போது ஒரு ஏடிஎம் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இந்த ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்காக நீண்ட வரிசையில் இங்க இருக்கக்கூடிய பயணிகள் காத்திருந்து பணம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது சுமார் 50க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து பணத்தை எடுத்து செல்கின்றனர். இருக்கக்கூடிய பயணிகள் தரப்பில் கூடுதலாக ஏடிஎம் பேருந்து நிலையத்தில் திறக்க வேண்டும் எனவும், அதாவது பேருந்து நிலையத்திலிருந்து வெளியில் சென்று பணம் எடுத்தால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு நடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், கூடுதலாக ஏடிஎம் இயந்திரத்தை பேருந்து நிலையத்தில் அமைக்குமாறு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.